ட்ரக்கிங் பிரியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். குற்றாலம் செண்பகாதேவி அருவி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த அருவிக்கு இனி ட்ரக்கிங் போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எஸ், ரீசெண்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தமிழ்நாட்டுல மொத்தம் 40 இடங்கள்ல ட்ரக்கிங் போறதுக்கான ஆன்லைன் புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இந்த 40 இடங்கள்ல நம்ம குற்றாலமும் இடம் பெற்றிருக்குது. குற்றாலம் மலைக்கு மேல அமைஞ்சிருக்கிற செண்பகாதேவி அருவிக்கு தான் ட்ரக்கிங் கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு கட்டணம் எவ்வளவு, எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல சொல்றேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ட்ரக்கிங் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிற்றருவி பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் பங்களால இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. காலையில 7 மணிக்கே ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நாங்க ஒரு half an hour முன்னாடியே ரிசப்ஷன் பாயிண்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். போன உடனே ஒரு டிஸ்க்ளைமர் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்திருந்த ட்ரக்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு துணிப்பையில தொப்பி, ஸ்நாக்ஸ், ஜூஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த ட்ரக்கிங் ஸ்கீம் இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். எங்களோட சேர்த்து மொத்தம் 10 ட்ரக்கர்ஸ் வந்திருந்தாங்க. கரெக்டா காலையில 7 மணிக்கே ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க கூட கைட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் கூட வந்திருந்தாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் அண்ட் டியூரேஷன் 2 hours. அடர்ந்த காடு வழியா, சலசலக்கும் காட்டு நீரோடைகள் வழியா, பாறைகள் வழியா குற்றால மலையோட பிரமிப்பூட்டும் அழக ரசிச்சுக்கிட்டே, காட்டு பறவைகள், பூச்சிகளோட அந்த இனிமையான சத்தத்தை கேட்டுக்கிட்டே நடந்து போனது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. எங்க கூட வந்த கைட் ஒவ்வொரு இடமா காட்டி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஆறு பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் ஃபால்ஸ்ல தண்ணியா விழுது. இதே மாதிரி சிற்றருவி, புலியருவிக்கு போற ஆறுகளையும் காமிச்சாங்க. செண்பகாதேவி அருவிக்கு ரீச் ஆனதும் அங்க ஒரு 15 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்தாங்க. அந்த டைம்ல அருவியும் அருவிக்கு பக்கத்துல இருக்கிற செண்பகாதேவி அம்மன் கோயிலையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். செண்பகாதேவி அருவி தண்ணி குடி தண்ணீருக்கு யூஸ் பண்றதால அருவியில குளிக்கிறதுக்கு அலௌட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அருவி பக்கம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதே ரூட்ல மறுபடியும் கீழே இறங்கி ரிசப்ஷன் பாயிண்ட்க்கு சேஃபா ரீச் ஆகி எங்களோட ட்ரக்கிங்க பினிஷ் பண்ணிட்டோம். இந்த ட்ரக்கிங்க்கு கட்டணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 699 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. trucktamilnadu.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் புக் பண்ணிக்கலாம். இது போன்ற யூனிக்கான பிளேசஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு தென்காசி லைஃப் பேஜ்